ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தியான நாட்களிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் தயவாய் தந்தாரே, அவரை நன்றிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்ற நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாலே வைத்து ஜெபித்தோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் தொடர்ந்து 2 வார்த்தைகளை பேசலாம் என்ற எண்ணத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஆக கர்த்தர் இந்த வார்த்தைகள் வாயிலாக தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஒரு நல்ல உணர்வை கட்டளையிடவும், இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக அமையவும் இருக்கிற இடங்களிலே கண்களை அடைத்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, தேவாதி தேவன் அடிமைக்கு தந்த விளக்கங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே ஆண்டவரே தேவனே தைரியமாக வைக்கின்ற கிருபையை தாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியங்களை பேசுகின்ற திறமையோ ஞானமோ கிருபையோ அடிமைக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஆமென் அடிமையை பேச வைக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவகரம் தாங்கட்டும், எல்லா நிலையிலும் காத்துக்கொள்ளும், எப்பொழுதும் கூட இரும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீரெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்பு அருமையானவர்களே, சென்ற நாளிலே 2 வார்த்தைகளை நான் பேசினேன். தொடர்ந்து 3வது 4வது வார்த்தைகளை பேசலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களை நான் வாசிப்போம். அருமையானவர்களே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிற போது, சுவிசேஷ பகுதிகளை வாசிக்கிற போது, ஆண்டவர் இயேசு அவருடைய 12 சீடர்களிலே 3 சீடர்களை மிக அதிகமாக நேசித்தார் என்று நம்மாலே கண்டுகொள்ள முடியும். சுவிசேஷங்களை வாசிக்கிற போது இந்த உண்மை இலைமறை காயாக சுவிசேஷங்களுக்கு உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே உணர முடியும். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரையும் என் ஆண்டவர் அதிகமாக நேசித்தார் என்றும், இந்த 3 பேரும் மற்றவர்களை விட என் ஆண்டவரோடு அதிக நேரங்கள் ஆமென் இருந்தார்கள் என்றும் நம்மாலே பார்க்க முடியும். அருமையானவர்களே, எடுத்துக்காட்டாக சில காரியங்களை, அவர்களுக்கும் என் ஆண்டவருக்கும் இருந்த நெருங்கிய உறவு பற்றிய சில காரியங்களை உங்களுக்கு முன்னாலே வைக்க நான் விரும்புகிறேன். இயேசு மறுரூபமான அந்த காட்சியினை இந்த 3 மாத்திரமே கண்டார்கள். அருமையானவர்களே, ஆக அந்த நேரத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேருமே அந்த காட்சியை கண்டார்கள். எவ்வளவு பாக்கியமான காரியம் அருமையான தேவ பிள்ளைகளே. அடுத்து எவீருவின் மகளை உயிரோடு எழுப்பிய நேரத்தில் மற்றவர்கள் யாரையும் ஆண்டவர் அளவு பண்ணல, இந்த 3 பேரையும் தன்னோடு வைத்திருந்தார். ஒரு மரித்த ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்பு என்ற நேரத்தில் ஆண்டவரோடு இந்த 3 பேரும் இருந்தார்கள். எவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தார் என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே,
கடைசி நேரம் கெத்செமனேல ஆண்டவர் தம்மோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க இந்த 3 பேரை மாத்திரம் உடன் அழைத்து போனார். ஆனால் இந்த 3 பேரும் ஆண்டவரோட விழித்திருந்து ஜெபிக்கல, தூங்கி விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கைது செய்யப்பட்ட நேரத்திலே பேதுருவும் யோவானும் மாத்திரமே ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஆனால் பேதுருவும் யோவானும் ஆண்டவரை பின்தொடர்ந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறைந்த நேரத்திலே இந்த யோவான் மாத்திரமே, அங்கே சீடர்களிலே யோவான் மாத்திரமே நின்றான் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த யோவான் மற்ற சீஷர்களை விட அதிகமான வருடங்கள், ஆயுசு நாட்கள், இவன் நீண்ட வருடங்கள் உயிரோடு இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவரோடு இருந்த 12 சீடர்களிலே கடைசி வரையிலும் ஆண்டவரை சிலுவையில் அடித்திருக்கிற அந்த நேரம் வரையிலும் ஆண்டவரை விடாது பின்தொடர்ந்து சென்ற சீஷன் இந்த யோவான் மாத்திரமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இந்த நேரத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கண்ணை ஏறிட்டு பார்க்கிற நேரத்தில் அங்கே தன்னுடைய தாயோடு சில பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலே இந்த யோவானும் நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நேரம் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டு கொடூர வேதனையை அப்படியே அனுபவித்து கொண்டு இறந்த நேரத்திலே கண்ணை ஏறிட்டு பார்க்கிறார். அங்கே ஆண்டவருடைய தாய் மரியாளும் இன்னும் சில பெண்களும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு பகுதியிலே இந்த யோவான் மாத்திரம் ஒதுங்கி நின்று ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்த அந்த காரியத்தையும் ஆண்டவர் கண்ணுற்றார். அந்த நேரத்திலே தான் என் ஆண்டவர், ஆமென், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கூறுகிறார். எந்த வார்த்தைகள்? வாசிப்பு அருமையானவர்களே. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் தன்னை சிலுவையிலே அடிப்பார்கள். ஆக தன்னுடைய தாயை யாருடைய கையிலேயாவது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர், ஆமென், அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய மனதிலே இந்த காரியத்தை வைத்திருந்தார். ஆக இந்த நேரத்திலே, ஆமென், யாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் தன்னுடைய தாயை என்பதை என் ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் பார்த்தீங்களா? 12 சீஷன் பாரு. ஆக கடைசி நேரத்தில் யாரும் இல்லை, யோவானை தவிர வேறு யாருமே இல்லை. ஆக கடைசி வரையிலே தன்னோடு கூட நின்றவன், இன்பத்திலும் துன்பத்திலும் தன்னோய், ஆமென், ஓ, தன்னோடு கூட இருந்த அந்த, ஆமென், சிஷ்யனிடம் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் புரிந்தாக வேண்டும். ஒரு காரியத்தை ஒருவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிற போது அவர் எப்படிப்பட்டவர், எந்த சூழ்நிலையிலும் ஆமென் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தகுதி படைத்தவர் தானா என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, பொறுப்பான காரியங்களை செய்வதற்கு நாம் ஆட்களை தெரிந்து கொள்கிற போது எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதன் ஆமென் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வானா, எந்த சூழ்நிலையிலும் அவன் ஆமென் தன்னுடைய கொடுத்த பொறுப்பிலே உண்மையாக இருப்பானா என்று அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி நமக்கு அருமையான தேவ பிள்ளைகளே போதிக்கிறது. பாருங்க, எல்லாரும் போயிட்டானுங்க, கடைசியில் இந்த மனுஷன் யோவான் மாத்திரம் நிற்கிறான். ஆக எந்த சூழ்நிலையிலும் தன்னோடு நின்று கொண்டிருக்கிற இவன் தன்னுடைய தாயை கடைசி வரையிலும் பராமரிப்பான். மாத்திரமல்ல, உலகத்தில் இவனுடைய ஆயுசு நாட்களும் அதிகமாக இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆக அந்த உத்தமமான நண்பன் யோவானிடம் ஆண்டவர் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கிறார். இன்னொன்று காரியத்தை நாம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நேரத்திலே புரிந்தாக வேண்டும். இயேசு தன்னுடைய தாயை இந்த சகோதரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம்? சிலுவையிலே அப்படியே அவரை அடித்து அருமையான தேவ பிள்ளைகளே தாங்க முடியாத வேதனையோடு அவர் சிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிற நேரம். காலிலே அணிகள், கைகளிலே அணிகள், சிரசிலே முள்முடி, ஆக சரீரம் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டு அப்படியே உழுத நிலம் போல பிளந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற அந்த பயங்கரமான சூழ்நிலை, அந்த வேதனை நிறைந்த சூழ்நிலை, அந்த விசனம் நிறைந்த சூழ்நிலை, தன்னுடைய சரீரத்தை அசைக்க முடியாத அந்த சூழ்நிலை, வேதனை விசனம் நிறைந்த அந்த நேரத்திலே அருமையான தேவ பிள்ளையை எந்த மனிதனும் யாரையும் யாருடைய நினைவும் அவனுக்கு வராது. தான் படுகிற அந்த அவஸ்தையிலே அவன் யாரையும் நினைக்க முடியாது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, ஒற்ற நண்பராக இருந்தாலும் சரி, இந்த கோர கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நினைவுகள் நிச்சயமாக அவனுக்கு வராது. காரணம் அத்தனை வேதனை, அத்தனை விசனம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் இந்த பாடுகள் மத்தியிலே, இந்த விசனங்கள் மத்தியிலே, இந்த வேதனையின் மத்தியிலே தன்னுடைய தாய் அனாதையாக ஆக்கப்படக்கூடாது என்று தன்னுடைய தாயை பொறுப்பான ஒருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமே என்று தன்னுடைய தாயை மறவாதவராக இருந்தார் என்பதை அருமையான தேவ பிள்ளைகளே நாம் புரிந்தாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவரை போல் எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் தாய் தகப்பனை கவனிக்கின்ற, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்ற இருதயம் நமக்கு வேண்டும் என்று என் ஆண்டவர் இந்த காரியத்தின் வாயிலாக நம்மை அருமையான தேவ பிள்ளைகளே உணர்த்துகிறார். வாசிப்பு அருமையானவர்களே, யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வாசிக்க அருமையானவர்களே, எபேசியர் 6வது அதிகாரம் 2-3 வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவ பிள்ளையே, நான் யாரையும் குறை கூறுகின்ற முகத்தால் இந்த காரியத்தை பேசவில்லை.
இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானித்து சிந்தித்து ஜெபித்து உபவாசித்து கொண்டிருக்கிற நம்மில் எத்தனை பேர் நம்மை பெற்ற தாயை, நம்மை பராமரித்து ஆமென் வளர்த்த தகப்பனை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன் அருமையானவர்களே. ஆக ஒரு காலம் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்முடைய தகப்பன் தாயை நாம் மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் நாம் செய்தே ஆக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதிகமாக நான் பேசுறது டைம் இல்லை அருமையானவர்களே. அடுத்து வாசிப்போம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம், மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் 3 வார்த்தைகள் ஆமென் ஆண்டோடைய மனதுருக்கத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறது. எப்படி? முதல்ல இவர்களுக்கு மன்னியும், இவங்க என்ன செய்யாங்கன்னு இவங்களுக்கே தெரியல ஆண்டவரே அப்படின்ட்டு முதல்ல. ரெண்டாவது அந்த கலரை பார்த்து பரிதாபப்பட்டு இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். மூன்றாவது தாயை அனாதையாக விட்டு போகக்கூடாது என்கின்ற அந்த மனதுருக்கத்தில் தாய்க்கு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது 3ம் ஆண்டோடைய மன உருக்கம் அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு காட்டுகிறது. ஆனால் இந்த 4வது வார்த்தையை ஆமென் ஏன் ஆண்டவர் பேசினார், ஏன் இப்படியாக ஆண்டவர் பேச காரணம் என்ன என்கின்ற ஆமென் அந்த சரியான விளக்கம் அருமையான தேவ பிள்ளைகளே. எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி இதனால் இதனால் இதனால், ஆனாலும் அருமையானவர்களே என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக நான் அவர்களை விட பெரியவன் என்றோ அவர்கள் சொன்ன விளக்கங்கள் தவறு என்றோ ஒரு காலம் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த விளக்கங்கள் எனக்கு நிறைவு தராத காரணத்தினாலே நான் அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு எனக்கு ஒரு விளக்கத்தை தாரும் என்று கேட்டபோது அருமையான தேவ பிள்ளைகளே என் ஆண்டவர் எனக்கு ஒரு விளக்கத்தை தந்தார். அந்த விளக்கத்தை என் ஆண்டவருக்கு முன்னால் தைரியமாக நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது, ஆண்டவர் சொன்னார் என் தேவனே என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இயேசு சொன்னார், உண்மையிலேயே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கைவிட்டாரா? இல்லை 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 தேவ பிள்ளையே. ஒரு நாளும் ஒரு காலம் என் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை ஆமென் கைவிடவில்லை. ஆக இப்படி கைவிடவில்லை என்றால் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினார் என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா அருமையான தேவ பிள்ளையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆக அந்த நேரத்திலே என்ன சூழ்நிலை அங்கே இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோமே. ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் ஆமென் கைவிடப்படவில்லை என்கின்ற உண்மையை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். வாசிப்பார்மையானவர்களே, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களையும் மார்க்கு 15, 33, 34 ஆகிய வசனங்களையும் வாசிக்கிற போது இந்த காரியம் நமக்கு புரிந்துவிடும். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் வசனத்தை வாசிக்க. 6ஆம் மணி நேரம் முதல்
9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா அருமையான தேவப்பிள்ளை, ஏன் அந்த அந்தகாரம் உண்டாயிற்று? என் ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே தாங்கோணா வேதனையை அனுபவித்துக் கொண்டு படாத பாடுகளை, வேதனையின் மேல் வேதனையை, விசனத்தின் மேல் விசனத்தை சகித்து கொண்டு போராடி கொண்டிருந்த அந்த பயங்கரமான காட்சி பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். தன்னுடைய மகன், தன்னுடைய செல்லக்குமாரன் சிலுவையிலே படுகிற அந்த வேதனை, விசனம், பாடுகளை பார்த்து பரமபிதா பரிசுத்த தேவன் தன்னுடைய கண்களை அடைக்கிறார். இந்த கோர காட்சியை காண சகிக்காதவராய் பிதாவாகிய தேவன் தன்னுடைய கண்களை அடைக்க, அப்படியே சூரியன் தன்னுடைய ஒளியை இழந்து போகிறது, அந்தகாரம் உருவாகிறது, இயற்கை ஸ்தம்பிக்கிறது. இந்த நேரத்தில் பிதாவாகிய தேவனுடைய முகம் குமாரனாகிய இயேசுவுக்கு மறைக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அந்த பயங்கரமான நேரத்திலே என் ஆண்டவர் பிதாவாகிய தேவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று அங்கலாய்க்கிறார். ஆக தேவ பிள்ளையே, பிதாவாகிய தேவனால் கூட குமாரனாகிய இயேசு பட்ட வேதனை, விசனம், பாடு, கஷ்டத்தை சகிக்க முடியாதவராய் கண்களை அடைக்க உலகம் இருளை இருளுக்குள்ளே போக, அந்தகாரம் அப்படியே உருவாக, இயற்கை ஸ்தம்பித்து போற அந்த நேரத்திலே பிதாவாகிய தேவனுடைய முகம் குமாரனாகிய இயேசுடைய கண்களுக்கு சிறிது நேரம் மறைக்கப்பட்டது. அந்த நேரத்திலேதான் என் ஆண்டவர் கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டு, என் தேவரே, என் தேவரே, ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இயேசுவை கைவிட்டிருந்திருப்பாரே, ஆனால் 3ஆம் நாள் அவர் எப்படி உயிரோடு எழுந்திருக்க முடியும்? மகதலேனா மரியாளுக்கு எப்படி தன் காட்சி கொடுத்திருக்க முடியும்? தன்னுடைய சீடர்களுக்கு முன்னாலே அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்க முடியும்? சீஷர்கள் அப்படியே சூழ்ந்து நிற்க என் ஆண்டவர் பரமேறி போனாரே. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பிதாவாகிய தேவன் கைவிட்டிருந்திருப்பாரே, ஆனால் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்குமா தேவ பிள்ளையே? என் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை ஒரு நாளும் ஒரு காலம் கைவிடவில்லை. என் ஆண்டவர் தன்னுடைய செல்லக்குமாரன் பட்ட வேதனையை சகிக்க முடியாதவராக கண்களை அடைக்க, பூமி உலகம் இருளுக்குள்ளே போக, இயற்கை ஸ்தம்பிக்க, பிதாவின் முகம் குமாரனாகிய இயேசுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது. இந்த உண்மையை நாம் புரிந்தாக வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, நான் உன்னை கேட்கிறேன், பிதாவாகிய தேவன் கூட இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக சிலுவையிலே பட்ட அந்த பாட்டை, அந்த வேதனையை, இந்த காரியங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சிலுவையிலே போராடிய அந்த போராட்டத்தை, அந்த வேதனையை பிதாவாகிய தேவனால் கூட சகித்து கொள்ள முடியாது. அவ்வளவு மேன்மையான காரியத்தை, அவ்வளவு மேன்மையான விடுதலையை, அவ்வளவு மேன்மையான ரட்சிப்பை என் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து தந்திருக்க, இந்த நாளிலே, இந்த தியான நாட்களிலே இயேசுவை நினைத்து தியானித்து அருமையான தேவ பிள்ளையை ஜெபித்து கொண்டிருக்கிற நம்மில் எத்தனை பேர் என் பாவங்களை என் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சிலுவையிலே சிந்திய
சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, சாபங்களிலிருந்து நாம் விடுதலையாவதற்கு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்பதை நாம் உணர்ந்திருப்போமே. ஆனால் ஓ கிறிஸ்தவ சமுதாயம், ஆமென், கிறிஸ்தவன் என்பவன் ரட்சிக்கப்பட்டவனாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆகவே யாரேனும் இதுவரையிலும் அந்த ரட்சிப்பு நிச்சயத்திற்குள்ளே வரவில்லையே, ஆனால் இந்த காரியங்கள் நீங்கள் புரிந்து பாருங்க. பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தது அவர்தான். சிலுவையின் பாடுகளை அனுபவித்து இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த அந்த பரிசுத்த தேவன் பரமபிதா குமாரன் பட்ட வேதனையை சகிக்காமல் கண்களை அடைக்க, அருமையான தேவ பிள்ளையே, ஓ அவ்வளவு கொடூரம், ஆமே, நமக்காக என் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரே. ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, ஓ நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சின்ன சத்தியத்தை என் ஆண்டவரே நீர் தெளிவுபடுத்தின உண்மைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும் தேவாதி தேவனே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த சிலுவையின் 7 வார்த்தைகளை சபையின் பிரதானிகள் என் ஆண்டவரே தேவரே, ஓ பலிபீடத்திலே போய் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்கின்ற விளக்கங்களை கொடுத்து பேசுவார்கள் ஆண்டவரே. அப்படி பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் ஆண்டவரே. ஆக இன்னும் ஆண்டவரே சில 2 வாரங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த 2 வாரத்திற்கு உள்ளே ஆண்டவரே இந்த அருமையானவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தங்களை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேணும். என் ஆண்டவரை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆண்டவரே தேவனே, அப்பா பிதாவே, ஓ ஆண்டவருடைய பரிசுத்த மேடையிலே போய் நின்று 7 வார்த்தைகளை இவர்கள் பேச வேணும். நீரப்படியே செய்வீர் என்று அடிமை விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டவரே தியான நாட்கள் என் ஆண்டவரே தேவரே தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற நாட்களாக, ஓ என் பாவத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்ற உணர்வு, ஓ தேவ ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு வருகின்ற அந்த நாட்களாக, ரட்சிக்கப்படுகிற நாட்களாக மாறட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற தேவர்க்காய் ஸ்தோத்திரம். ஆக இந்த நாளிலும் என் ஆண்டவரே 2 சத்தியங்கள், எந்த சூழ்நிலையிலும் பெற்ற தாயை பெற்ற தகப்பனை ஆமென் கைவிடக்கூடாது என்றும், ஓ எந்த சூழ்நிலையிலும் ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படாதவனாக இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவனாகத்தான் ஆமென் அவன் இருந்தாக வேண்டும் என்கின்ற காரியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதித்த தேவர்க்காய் ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.